கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதம், இந்த 2026 வருஷத்தில் 8வது மாதம், ஆகஸ்ட் மாதம், உங்கள் யாவரையும் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சபையிலே காண்பதில் மிக்க முயற்சி. உங்களை யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறோம். வரவேற்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிப்போம் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தைகள். ரோமர் புஸ்தகத்துக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த மாசம் நம்பிக்கையின் தேவன் உங்களை சகல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார் என்று சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த மாசம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 7 மாசம் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போனதுனால உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு போராட்டமாய் இருந்திருக்கலாம். கடந்த 7 மாசம் அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். வாக்குகளை, வழக்குகளை, பலவிதமான போராட்டங்களை, நோய் நொடிகளை, பலவிதமான பிரச்சனைகளை, வேலையில், வியாபாரங்களில், படிப்புகளில், குடும்பங்களில் நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் அதெல்லாம் மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போகிறார்னு சொல்லும்போது, நம்பிக்கையின் தேவன் உங்களை சகல சந்தோஷத்தினாலும் சமாதானம். இப்போ இந்த நம்பிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபிரேயர் புத்தகம் 11:1 பார்க்கும் பொழுது, நம்பிக்கையானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக. நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு அவசியமா, ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமான நிச்சயமா அவசியம். ஏன் அப்படின்னா, நம்முடைய அனுதினமான வாழ்க்கையில, ஒவ்வொரு நாளும் உள்ள வாழ்க்கையில நம்ம நம்பிக்கையா இருக்கணும். 3 விதமான நம்பிக்கை குறித்து பார்க்க முடியும். ஒரு நம்பிக்கை சுயமான நம்பிக்கை. என்கிட்ட வேலை இருக்கு, என்கிட்ட படிப்பு இருக்கு, என்கிட்ட பலன் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சுயமான, நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட கைத்தொழில் இருக்கு. செல்வ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் மண்வெட்டி எடுத்தா கூட பொழைச்சிக்கிறேன், நான் என்ன வேலை பார்த்து கூட பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயத்தை நம்புகிறவன் ஒருத்தர் இருக்கிறான். இன்னொருத்தர் இருக்கிறான். யார் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் பார்த்துக்கிறவார், ஆண்டவர் செஞ்சுக்கிறவார், நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி சும்மா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன்ட்டார் அப்படின்னு சொல்லி அது வேற மாதிரி சத்தியத்தை புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். இன்னொரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எதுவுமே நடக்காது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, நடக்கிறதுக்கான ஒரு காரியம் இருக்காது, ஏதோ வழிகளி எதுவுமே திறந்திருக்காது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன், நான் செய்ய வேண்டிய என்னுடைய அழைப்புக்கு ஏற்ற காரியங்களை என்னுடைய பலத்தினாலே செய்வேன், என் பரிசுத்த ஆவியான சகலத்தை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுதான் ஆவிக்குரிய நம்பிக்கை. இந்த 3 விதமான நம்பிக்கைகளை பார்க்கும் பொழுது, ஒருத்தர் சுயத்தை நம்புறது, எனக்கு கைத்தொழில் இருக்கு, நான் எப்படியாவது நிற்பேன்றது. அது கைத்தொழில் எப்படின்னா, ஒரு நாள் கை உடைஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கை 4 நாள் விளங்காமல் போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. 4 நாள் படுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கீங்களா? சுயம். அதாவது சுயத்தை நம்பக்கூடாது, எப்பயுமே சுயத்தை நம்பக்கூடாது. 2வது, ஆண்டவர் பார்த்துக்கிறவாரு, ஆண்டவர் செஞ்சிருவார், நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்பா அம்மா சொத்து இருக்கு, பார்ட் டைம் பூட்டியோட சொத்து இருக்கு, 4 பொருள் இருக்கு, அந்த பொருளை விற்றா அடை வச்சா 4 இடம் இருக்கு, அதை ஃப்ளாட்டு போட்டால் நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. 3வது, ஆண்டவர் எதுவுமே இல்லை, என் எதிர்காலம் எல்லாமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாத்தையுமே நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செஞ்சுருவேன், செஞ்சால் அதுக்கான பலனை நான் பெற்றுக்கொள்வேன். அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ நம்பிக்கை இல்லாமல் வாழ்றது வேற, நம்பிக்கையோட வாழ்றது வேற. அந்த நம்பிக்கை தெய்வீகமான, தேவனுக்கு பிரியமான நம்பிக்கையா இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய இந்த 7 மாசத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்றால், இந்த 7 மாசம் என்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? என்னுடைய சுய நம்பிக்கையா இருந்துச்சா, அல்லது
மற்றவங்க மேல என்னுடைய பாரத்தை தூக்கி வச்ச நம்பிக்கை வச்சா, இல்லை ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தாரா, ஏதாவது செய்து முடியாது, ஆண்டவர் ஒழுங்கா நான் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செஞ்சேனா, இதுதான் விஷயமே இருக்கு. அப்போ நம்பிக்கைகள் வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் வேறுபடும். இப்போ சொல்லப்பட்டது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கு. 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. 4 பேர் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க, தனிமையாக்கி விட்டு போயிடுவாங்க, நமக்கு விசாரிக்கிறது கூட யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருக்கும் பொழுதும் உள்ளான மனுஷன் பலவீனப்படாதபடிக்கு பலப்படுத்துகிறது தான் இந்த கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை. புரியுதா சொல்றது? இந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும். கண்ணு கொண்டு பார்க்கும்போது எல்லாமே அடைச்சிருக்கு, இந்த பக்கம் தண்ணி வராது, ஆனா எனக்கு தாகமா இருக்கு. ஆகார் கேட்கிறா, நானும் என்னுடைய குழந்தையும் தாகத்தோடு இருக்கிறோம், ஆனா நீங்க தண்ணி வராது. இது ஒரு பெரிய எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு பாலைவனமாக இருக்குது. சோலைவனம் வந்து அப்புறம் பாலைவனமாக, பாலைவனத்தை தண்ணீர் எப்படி வரும்? வராது. ஆனால் இந்த இடத்துலையும் கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஓடுவேன், நான் செயல்படுவேன், கர்த்தர் மேல அயராத நம்பிக்கை வைப்பேன், அந்த நம்பிக்கை எனக்குள்ள செயல்படும். இதுதான் விஷயமே. இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஜெபம் பண்ணாதவங்க கம்பல்சரி ஜெபம் பண்ணியாகணும், சபைக்கு வராதவங்க கம்பல்சரி சபைக்கு வரணும், குடும்ப ஜெபத்தை கம்பல்சரி இருக்கணும், தனி ஜெபம் கம்பல்சரி இருக்கணும், வேத வாசிப்பு கம்பல்சரி இருக்கணும், பாட்டு துதி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்பனா தான் இந்த மாசம் நீங்க ஜெயிக்க முடியும். அப்பதான் நீ சந்தோஷமாக முடியும். இந்த 7 மாசம், கடந்த 7 மாசம் இருக்கிற கட்டுகள், நீங்க இந்த மாசத்துல சோம்பேறியா உட்கார்ந்து எனக்காக பெண்ணிகன் ஜெபிப்பாரு, எனக்காக பார்த்துநகரன் ஜெபிப்பாரு, எனக்காக மௌன் சிலாசத்தை ஜெபிப்பார், எனக்காக ஐசக் சாமி ஜெபிப்பாருன்றதெல்லாம் விட்டுவிட்டு, எனக்காக நான், என் மனைவி, எனக்காக என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி வரும்போது தான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த மாசம் காண முடியும். இல்லைன்னா இந்த மாசமும் சந்தோஷம் சமாதானம் வாக்கு தத்துவத்தில் தான் இருக்கும், நமக்குள்ள இருக்காது. நமக்குள்ள கொண்டு வந்து வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கிறத நமக்குள்ள கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரணும்னா செயல்படணும். இருக்கீங்களா? செயல்படணும். அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை நிறைந்த மக்களாக நாம வாழணும். நம்பிக்கை நிறைந்த ஒரு மக்களாக, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் நம்பிக்கையை உருவாக்கணும். அந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, நீங்க பைபிள் படிக்கும் போது தான் இந்த வேத வசனம் அப்படியா சொல்லுது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. அப்போ பரிசுத்த ஆவியில நீங்க நிறையணும். பரிசுத்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள வரணும், பரிசுத்த ஆவி உங்க கணவனுக்குள்ள வரணும், பரிசுத்த ஆவி உங்க மனைவிக்குள்ள வரணும், பரிசுத்த ஆவி உங்க பிள்ளைகளுக்குள்ள வரணும், பரிசுத்த ஆவி உங்க வீடு முழுவதும் அசைவாடணும். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது யூதேயா முழுவதும் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது ஒரு பலன் உண்டாக்கி நமக்கு சாட்சியை உண்டு பண்ணும். சொல்லப்படுறீங்களா? இருக்கீங்களா? சொல்லப்படுறீங்களா? அப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும் பொழுது கிரியை செய்ய இயலாத என்னை கிரியை செய்கிற ஒரு மனுஷனாக மாற்றும், பலவீனமான என்னை பலவானாய் மாற்றும். அடுத்தவங்களை நம்பிட்டு இருக்கிற என்ன நம்பிட்டு இருக்கிற என்னை நம்பிக்கை அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை என்னுடைய சூழ்நிலையில மாற்றி என்னை ஒரு சாதாரணமா இருக்கிற என்னை அசாதாரணமாய் மாற்றும். அந்த கிரியை ஆண்டவருக்குள்ள இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அங்க நமக்குள்ள கிரியை செய்யறார், தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறார். இந்த வசனத்துல 3 பேர் கிரியை செய்யறாங்க. நல்லா கவனம் பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானம் உங்களை நிரப்புவாராக. அப்ப 3 காரியத்தை பார்க்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி பலத்தை பார்க்கிறோம், 2வது தேவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம், அந்த விசுவாசத்துடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அப்போ இந்த மாசம் நமக்கு நம்பிக்கை, பலம், விசுவாசம், இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு அடித்தளமாக, ஒரு ஃபவுண்டேஷனாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்படுறேன். நான் ஏன் வாழ்றேன்,
நிறைய பேர் 7 மாசம் புலம்பிருப்பேன், ஏன் வாழ்றேன், செத்து கூட போயிருக்கலாம், சாவு தான் எனக்கு கடைசி, ஏன் வாழ்றேன், ஊரை விட்டு ஓடி இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிற யாரோ ஒருத்தர் நினைக்கிறீங்க, பொருள் போட்டெல்லாம் வித்து போட்டு, இடத்தெல்லாம் வித்து போட்டு சொந்த ஊருக்கே ஓடி போயிடலாம்ப்பா, அங்கே போய் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கலாம். சில பேர் அதில் ஒரு அர்த்தம் நினைக்கிறாங்க, செத்து போகாமல் இருக்கிறாங்க, செத்து போயிருந்தா கூட நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கிறீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற இப்படியெல்லாம் நினைக்கிறதை குறித்து ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உனக்கு ஏன் ஜீவனை கொடுத்துருக்கிறார், மறுபடியும் உனக்கு எதுக்கு காரியத்தை வாக்கி போடுறதுனால இந்த மாதம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். அதிசயம் காண போறீங்க, அற்புதம் காண போறீங்க. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம் தெரியாம எதுக்கு இருக்கிறோன்ற உங்களை அடுத்த நிலைமைக்கு சாதாரண இருக்கிற உங்களை அசாதாரணமாக செயல்படாத உங்களை செயல்படுகிற ஒரு மனுஷியா கர்த்தர் இந்த மாசம் மாற்ற போகிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்கு. இதுக்கு சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்து நம்ம கடந்து போவோம். இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிப்போம். முதல் காரியம் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துருக்கிறேன், அது ஒரு முதல் பாயிண்ட பார்ப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். இப்போ குணம் நம்பிக்கையை உண்டாக்கும். நீங்க இப்ப குணமானாய் மாற போறீங்க. எப்படி மாற போறீங்க அப்படின்னா, குணம் என்றால் ஒழுக்கம் என்று சொல்லி பொருள்படுது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குணம் என்றால் இயல்பு என்று சொல்லி பொருள்படுது. மூன்றாவது பண்பு என்று சொல்லி பொருள்படுது. இது ஒரு தனித்துவமான நம்மளை தனியா எடுத்து காட்டுறது. இப்ப நான் வீட்டுல ஒரு 10 பேரோட இருக்கிறேன், ஒரு 20 பேரோட இருக்கிறேன் அப்படின்னா, அங்க என்னுடைய பண்பும் என்னுடைய தனித்துவமான காரியமும் என்னுடைய ஒழுக்கமும் அந்த 10 பேர்ல என்னை விலக்கி காமிக்கும். சொல்ல இல்லைங்களா? என்னுடைய நடத்தை, நான் 10ஓட 11 ஒன்னத்துக்கு ஆகாத மனுஷனா இல்ல, அந்த 10ல நான் வேறுபட்டு காமிக்கிறேன். சொல்றது இல்லையா? இது ரொம்ப முக்கியம். நான் 10ஓட 11 ஒப்பாத யாருக்கும் பிரயோஜனமாக கிடைக்கிறத விட அந்த 10 தனிப்பட்ட காமிக்கணும். இதுதான் குணாதிசயங்கள், குணம். அத கேரக்டர். அந்த கேரக்டர் ஆங்கிலத்தில் கேரக்டர்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல. அப்போ என்னுடைய கேரக்டர் மாத்தணுங்க. என்னுடைய இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நாயினுடைய வால் மாதிரி இருக்கக்கூடாது. ஹலோ, நாய் வால் மாதிரி இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி இப்படியே இருக்கக்கூடாது. என்னை மாற்றும் பொழுதுதான் எனக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இங்க வேதம் சொல்றது ரொம்ப அழகா சொல்லுது. இந்த 3-4 வசனத்தை அது மட்டுமல்லாமல் வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். அப்போ இந்த நம்பிக்கை ஒரு குணம் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். என்னுடைய நல்ல குணம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்னுடைய கெட்ட குணம் எனக்கு நம்பிக்கை தராது. தேவையில்லாத யோசிக்க வைக்கும், தேவையில்லாத சிந்திக்க வைக்கும், தேவையில்லாத கவலைப்பட வைக்கும், தேவையில்லாததை செய்ய வைக்கும். ஜெபம் பண்ணு பிரதர், சிஸ்டர், ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணியாச்சுங்க, ஜெபம் பண்ணி என்னதை கண்டோம். பைபிள் படி. ஆமா, நான் பைபிள்லாம் படிக்க முடியாது. நான் சரியான மூடுல இல்லை. நான் காசு கேட்டு போனேன் ஒரு இடத்துல, வட்டிக்கு கேட்க போனேன், வட்டிக்கு கிடைக்கல. எனக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கல. நான் இப்போ வீட்டு வாடகை கட்டி ஆகணும், இப்போ ஒரு கடன் இஎம்ஐ கட்டி ஆகணும், அதனால பைபிள் படிக்க மாட்டேன். இப்படிதான் நம்ம பேசுவோமே ஒழிய, இதுதான் சொல்ல குணம் நம்பிக்கையை தரும். அப்போ நான் ஒரு ஒழுக்கமான ஒரு மனுஷனாய் மாறும் பொழுது, ஒழுக்கமான மனுஷியாய் மாறும் பொழுது என்னுடைய தனித்துவம் மாறுபடுது, என்னுடைய நம்பிக்கை பிறக்குது. அப்போ என்னுடைய பிரச்சனைகளையும் என் போராட்டங்களையும் சொல்லக்கூடாது, இந்த பிரச்சனை போராட்டங்களை என் ஆண்டவரை சொல்லணும். இருக்கீங்களா? இந்த மாசம் நீங்க அப்படிதான் உங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனை போராட்டத்தை ஆண்டவரை படிச்சு, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்.
இருக்கீங்களா? பிரச்சனையை பார்த்து பேசும். அந்த மலையை பார்த்து நீ பேசும்போது அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்துல விழும். கடுகு விதையின் அளவு. அப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவானா இந்த மாசம் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். உங்க வேலையில ஜெயிக்க முடியும், வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும், படிப்புல ஜெயிக்க முடியும், உங்க தேவையில சந்திக்க முடியும். இருக்கீங்களா? சொல்லப்படுது. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு உங்கள் குணங்களை மாற்றும் போது இந்த குணம் நம்பிக்கை கொடுக்கும். என் தேவன் பெரியவரடா, என் தேவன் அதிசயமானவரா, என் தேவன் அற்புதமானவரா, அவர் மரித்து உயிர்த்தவர், அவரால் ஆகாத அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள வரும். இப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா இந்த மாசம் நீங்க தோத்துரு. தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீத்து டைட்டஸ் chapter 1 verse 3. டைட்டஸ் பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. ஆமென். இப்போ இந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் நம்பிக்கையை எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இட்டர்னிட்டியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற என் தேவனை முதலாவதாக நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன உண்டாகுதுன்னா தேவனுடைய பக்தி உண்டாகுது. தேவனுடைய பக்தி என்ன ஆகுதுன்னா சத்தியத்தை அறிகிற அறிவை உனக்கு கொடுக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவு உனக்குள் வரும் பொழுது நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியா மாறுற. அப்போ உன்னுடைய காரியங்கள் அங்கே வாக்கிச்சு. அப்போ இந்த மாசம் பைபிள் எங்க இருக்கணும்? பேக்குள்ள மூடிதான் இருக்கணும், செல்ஃப்ல அடைச்சுதான் வைக்கணும். என்ன செய்யணும்? பைபிள் இந்த மாசம் கம்பல்சரி படிக்கணும். பைபிள் படிக்கலன்னா உன் வாழ்க்கை மாறாது. உன் வாழ்க்கையை பிசாசம் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். நரகத்தில் எப்படி வேதனைப்படுவியோ அதே போல பூமியில வேதனைப்பட வச்சிருவான். பிசாசன் சாதாரணம் இல்லை. பிசாசனுக்கு நீ உன்னை கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா திருப்பி அவன்கிட்ட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேட்டியை தூக்கி முள்ளுல போட்ட முள்ளுக்கு நஷ்டமே வராது. நீங்க முள் எடுக்கணும் பார்த்தாலும் வேட்டி கிழிச்சிடும், முள் வேட்டி. அப்போ போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நான் என் வேட்டியை தூக்கி வேலியில காய போடுறேன்னா எப்படி காய போடுறேன், பந்தோஸ்தான இடத்துல காய போடுறேனா அப்படின்னு சொல்லி போடணும். நானும் ஆண்டோட பிள்ளை முள்ளுல போட்டு இழுப்பேன் அப்படின்னா வேட்டி தான் கிழிச்சு போயிடும். என்ன பாஸ்ட் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு? உங்க பாசையில பேசுனா தான் உங்களுக்கு புரியுது, என் பாசையில பேசுனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்போ கேரக்டர் மாறணும். உன்னுடைய கேரக்டர் மாற்றணும், உன்னுடைய நேச்சரை மாற்றணும். நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன், என் பெற்றோர்கள் வளர்த்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன், நான் தெரிஞ்சு கொண்டது இப்படி தான். நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், என்னுடைய கல்யாணி சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணிடுவேன் கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஒரு பெங்களூர் மிரர், இப்படி நிறைய இங்கிலீஷ் புக்குகள்லாம் வாங்கி கொடுத்துருவேன், இங்கிலீஷ் பேப்பர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவேன், நிறைய மேகசின்லாம் வாங்கி கொடுத்துருவேன், நிறைய கேசட்டுங்க சிடியை வாங்கி கொடுத்துருவேன். அப்போது கேசட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சிடி, இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். வாங்கி கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் அதை வாங்கி கொடுத்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் 2 GB தான் கம்ப்யூட்டர். இப்போ தான் 128 200 இதெல்லாம் வந்துடுச்சு, மெகாபைட்ஸ்லாம் வந்துடுச்சு இப்போது. அப்போ அப்படி இல்லை, ஒரு 2 GB தான் அப்போது ஹார்ட் டிஸ்க். அப்போ உள்ள காலத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா 42,000 45,000. என் பிள்ளைங்க அப்போயே சின்ன பிள்ளைல இருக்கையில கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன். படிங்க, கற்றுக்கோங்க. சொல்லுவேன், நீங்கள் அந்த புக்கு பைபிளில் படிக்கிறத இதோட முடிச்சிடக்கூடாது, வெளி உலகத்துள்ளதையும் படித்து இதில் கொண்டு வரணும். அப்படின்னா தான் வெளி உலகம் எது சரின்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு காரியம். ரெண்டாவது, நீங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற அந்த லெசனை மட்டும் படிக்கக்கூடாது,
அதை மட்டும் படிச்சீங்கன்னா நீங்கள் புக்கில் உள்ளது மட்டும்தான் தெரியும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பை மட்டும்தான் தெரியும். ஏ ஃபார் அப்படின்றதுக்கு வெளியே உள்ள அர்த்தம் தெரியாமல் போயிடும். சொருப்பு இல்லையா, வெளியே உள்ளதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ எங்கள் அண்ணனுடைய பேரை ஒருத்தர் 4 வயசு தான், ஜெகவான் நர்த்தன் அப்படின்றான். அவனுக்கு நான் ஒரு வயசாக இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அந்த என்னுடைய மருமகன் அண்ணனுடைய மருமகள்கிட்ட சொன்னேன், பாப்பா அந்த குழந்தைக்கு வெளி உலகத்துடைய பாடங்களையும் சொல்லி வை, வெறும் புக்கு மட்டும் சொல்லி வச்சா அதை மட்டும் தான் படிப்பான், வெளியே படிக்க தெரியாது. வெளியே ஒரு போர்டு, ஒரு பஸ்ஸு போர்டு படிக்கவோ ஒரு கடையில் உள்ள போர்டு படிக்கவோ தெரியாது. அப்போ வெளி உலகம் அவன் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஆச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவனை பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருந்தான், எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தான். தாத்தா நான் இது படிப்பேன் தாத்தா அப்படின்ட்டு கீழே உள்ள இதெல்லாம் படிக்கிறான், கேலண்டர் உள்ளதெல்லாம் படிக்கிறான், ரோட்டில் உள்ள போர்டெல்லாம் படிக்கிறான். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களப்பா அதே மாதிரி அவனை ட்ரைன் பண்ணிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். வெறும் டீச்சர் சொல்லி கொடுக்கறத மட்டும் படித்து அதை மட்டும் எக்ஸாம் எழுதி அதை மட்டும் ஜெயிக்கக்கூடாது. வெளி உலகங்களையும் கொண்டு வரணும். அதுக்காக வெளி உலகத்தில் போய் வெளி உலகமாக மாறிடக்கூடாது. நம்ம வயசு மாற 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 வளர 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 ஒவ்வொரு காரியங்களையும் அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம வாழ முடியும். அதே போலதான் சத்தியத்தை, தேவ பக்திக்கு எதிரான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவ பக்திக்கு எதிரான ஒரு சத்தியம் எனக்குள்ள இருக்கா? கடந்த 7 மாசம் தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாதனால்தான் நீங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்துட்டீங்க. ஆனால் இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவர் மூலமான பலத்தை உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படும். எப்படி மாற்றும்? நீங்க சொல்லலாம், நம்பிக்கையற்று பேசலாம், என்ன கதவுலாம் அடைச்சிருக்கு, வருமானமே இல்லை, எப்படி நடக்கும்? நிச்சயமா உங்களுடைய குணங்களை மாத்திட்டீங்கன்னா, உங்களுடைய கேரக்டரை மாத்திட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சரிங்களா? அடுத்து 2வது காரியத்துக்குள் போயிடுவோம். மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மீகா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஆமென். அடுத்து காத்திருப்பு நம்பிக்கையை உண்டாக்கும். நான் காத்திருக்கிறதுக்காக காத்திருக்கிறேன். நான் ட்ரெயின் டிக்கெட்டுக்காக காத்திருக்கிறேன், பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன், ரோட்ல காத்திருக்கிறேன். ஹலோ சரீர பிரகாரமா நண்பனுக்காக காத்திருக்கிறேன், மனைவிக்காக காத்திருக்கிறேன். சரிங்களா? அதுக்காக காத்திருக்கேன், இதுக்காக காத்திருக்கேன், இப்படிதான் காத்திருக்கீங்க. ஆண்டவருக்காக காத்திருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட போனா எப்படி? கடற்கரை வேலைக்கு போற நேரத்தில் வேலைக்கு போனேன், பாதுகாப்பு டைம் வச்சு ஸ்கூலுக்கு போகும்போது இயேசுவே நீ பாதுகாத்துக்கோங்க, எனக்கு டீச்சர் அடிக்கக்கூடாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இது காத்திருப்பு கிடையாது. காத்திருப்பு அப்படின்றது ஒரு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் மெய்மறந்து. சில பெண்கள் காத்திருப்பாங்க. எப்படி காத்திருப்பாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் பற்றி, அப்பா ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் உண்டாகட்டும். அப்படி எடுத்து பைபிளை ஓப்பன் பண்ணி பைபிள் படிக்கையில் குக்கரு விசில் வருமே, 3 விசில் வந்துடட்டும், அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். திருப்பி வருவாங்க, 3 விசில் வந்துடும், குக்கர் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. திருப்பி ஸ்டவ் ஆஃப் பண்ணனா, கேஸ் ஆஃப் பண்ணனா, தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா, வெடிச்சிருச்சுன்னா திருப்பி போய் பார்ப்பாங்க. பெண்கள் காத்திருக்கிறது எப்படி? திருப்பி வருவாங்க. திருப்பி வந்தால் டொக்கு டொக்கு சதகம், ஏதோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு, வாங்கி பக்கத்து வீட்டை யாரும் கட்டிக்கிட்டு இருப்பான், அங்கே யாரையும் அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். இவங்க என்னத்தான் கூப்பிட்றாங்க, என் பிள்ளை எட்டி பார்த்துட்டு வருவாங்க. ஜபத்துக்கு காத்திருப்பு. அப்புறம் இன்னொரு ஜபம், இன்னொரு காத்திருப்பு அப்படின்னா, டிவியில் சீரியல் நேரம் வந்துருச்சு, கேளடி கண்மணி போகிறான். கேளடி கண்மணி ஒரு நாடகம் பார்த்தேன், கோயம்புத்தூர் போயிருக்கேன், அங்கே ஒரு வீட்டில் ஓடிடுச்சு. என்ன பார்க்குறீங்க? கேளடி கண்மணி பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போது ஓடுதானே தண்ணி, இப்போ ஓடுதான் தண்ணி, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது சொல்லி இதெல்லாம் பார்த்து கேளடி கண்மணி பார்த்தா உங்களை கேட்க ஆள் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த
நாடகம் முடிஞ்சிடட்டும், அப்புறம் ஃப்ரீயா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது ஜெபத்துல, துதியில, ஸ்தோத்திரத்துல, நீ வேலைக்கு போற அப்படின்னா வேலைக்கு போய் தானே ஆகுற. எத்தனை மணிக்கு போற? எத்தனை மணிக்கு போற வேலைக்கு? 8:50க்கு போற. அப்போ 8:50 வேலைக்கு போறதுக்கு வந்து கேரண்டியான டைம் ஆச்சு. அப்போ காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே உட்காந்து பைபிளை படிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே காத்துறது. 6 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் பண்ணி மெதுவாக ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸேஷன் ஆகி அப்படியே ஒரு 8 மணிக்கு ட்ரெஸ்ஸுகள்லாம் மாற்றினா, அயன் பண்ணி மாற்றினா 8:50 வேலைக்கு போயிடலாம்ல. ஆனால் நம்ம 8:50 வரைக்கும் படுக்கையில கிடப்போம். 8:50 எழுந்து தட்டாப்பட ட்ரெஸ் எங்க ஜெபம் பண்ணு, ஜெபமா அது அப்புறம் பார்த்து வந்துடுவோம், வந்து ஜெபம் பண்ணுவோம். நைட்டு வருவோம், நைட்டு அழுத்து போயிடும். அப்பா மழையும் தண்ணியும் காத்தும் ஆபாசம் இருக்கீங்க. மழையும் காத்தும் தண்ணீரும் வந்துருச்சு. ஐயோ நானே அப்படி வந்துங்க, எங்க ஜெபமா இன்னைக்கு வந்து சமாதானமே இல்லை. வேலையில் ஒரே பிரச்சனை, வேலை செய்யறது இன்னைக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மூடு இல்லை, ஜெபம் பண்ண அப்புறம் மாத்திரம் வைத்து போடு. அப்போ என்ன ஆகும்? காத்திருப்பு நம்பிக்கை உண்டாக்கும். ஆனா அப்போ நம்பிக்கை இழந்து போயிடும். நம்பிக்கை இழந்து போனா என்ன ஆகும்? வேதம் சொல்லுது, வசந்த திரும்ப வாசிக்கும் பிரதர். நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு ஆமா, என் ரட்சிப்பு தேவன் என்னை பாதுகாக்கிறவருக்கு, என்னை பலவிதமான பிரச்சனை விடுவிக்கிறவருக்கு, என்னை பராமரிக்கிறவருக்கு நான் காத்திருப்பேன். என்னுடைய காத்திருப்பு என் தேவனை நோக்கி இருக்கும். அந்த தேவனை நோக்கி இருக்கும் போது என்னுடைய காரியங்கள் எனக்கு வாய்க்க செய்யும். எப்படி? ரோமர் 8ஆம் அதிகாரம் 24-25. ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 24 and 25. எடுத்து வாசிக்கலாமா? அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை கிடையாது. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகின் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கண்ணுல பார்த்துட்டு நம்புறது விருதா? அது உலகத்தான். எனக்கு 3 விதமான நம்பிக்கை சொன்னேன்ல. எனக்கு வீடு வாசல் சொத்து சுகமரா இருக்கு, தாத்தா பாட்டி வச்சுட்டு போன சொத்துக்கு 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுவேன், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றது ஒரு காரணம். 2வது என்னுடைய கைத்தொழிலை நம்புறது. 3வது எதுவுமே இல்லாமல் இருக்கிற என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த நம்பிக்கை இங்க கூட பார்க்கும்போது நம்பிக்கையினாலே பார்த்து நம்பிக்கைப்படுறது கிடையாது, பார்க்காமல் காணாமல் எதுவுமே வழிவசம் இருக்காது. இன்னைக்கு வருமானம் வரும்னு தெரியவே தெரியாது. இந்த மாசம் கூட நீங்க அப்படி இருக்கலாம். உங்க வீட்டு வாடகை கட்டுறதுக்கு, உங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு, உங்க தேவைகள் சந்திக்கப்படுறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். வழிவாசத்தையாம நம்பினா காத்திருங்க. அந்த காத்திருப்பு உங்களுக்கு நம்பிக்கை தரும். எப்படி தரும்? பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7-9. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற அதிகமான விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். ஆமென், ஆமென். வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் இந்த வாக்குத்தத்தம் இதுதான் இந்த மாசம். கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினாலும். அப்போ நீங்க காத்திருக்கும் போது, தேவனிடத்துல காத்திருக்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிமையும் அளவில்லாமல் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் தெரியுமா? உங்களுடைய காத்திருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? கடந்த நாள்ல
இந்த தங்கத்தை குறித்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தங்கம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே இறங்கிடுறாங்க. வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா தானே, ஆஸ்திரேலியாவில் வந்து கீழே இறங்கிடுறாங்க, பூமிக்குள்ளே போயிடுறாங்க. பூமிக்குள்ளே போன உடனே அவங்களுக்கு ஆக்சிஜன் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது, கரெக்டாக போகிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன உளி எடுத்து சின்ன சின்ன ஓட்டை போடுறாங்க. சின்ன சின்ன ஓட்டை போட்டு அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன டைம் பாம் வைக்கிறாங்க. இது என்ன செய்ய உள்ளே வெடிக்குது, வெடிச்சு செதறுது. செதறோன்னா திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து திரும்ப பேக் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. சொல்கிறாங்க 900 கிலோ எடுக்கும் பொழுது ஒரு சிறிய தங்கம். ஆனால் நம்ம நினைக்கிற தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது. அது வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வெடிக்க வைக்கும் போது எவ்வளோ சேதாரங்கள் வருது, எத்தனை உயிர்கள் போகுது அப்படின்னு. அப்போ தங்கத்தை போல தான் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கணும். அவங்களுடைய விசுவாசம் இருக்கணும். எடுத்தோமா கவுத்தமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஆண்டவர் பண்ணிக்கிறார், நான் அசால்ட்டா கூடாது. என்னுடைய வாழ்க்கையினா விசுவாசம் நம்பிக்கைன்றது வந்து போராட்டம் தான். நிறைய அவமானம், நிறைய கைவிடப்படுதல், நிறைய ஏமாத்துதல். எத்தனை பேர் என்னை ஏமாத்திருக்கிறான் தெரியுமா? இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் எனக்கு ஒளிமறைவா இருக்கான் தெரியுமா? நான் நம்பினவர்கள் எத்தனை பேர் கழுத்தறது இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் முதுகில் குத்திருக்காங்க தெரியுமா? இம்புட்டுக்கும் ஆண்டவர்கிட்ட நான் காட்டவே மாட்டேன். கடந்த வாரம் என்னுடைய மனைவிக்கு வந்து மிகவும் அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. அன்கான்சியஸ் ஆகி கை கால் தொட்டு பார்க்குறேன், சில் ஆயிடுச்சு, ஐஸ் ஆயிடுச்சு. பெட்ரூமில் படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அசால்ட் வந்துட்டேன். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, போய் 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க கை கால் தொட்டு பார்க்குறேன், ஐஸ் ஆயிடுச்சு. அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. லோ பிபி, லோ சுகர் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு 3 நாள் உபவாசம் இருந்திருக்கேன். உடனே வேற ஒருத்தர் வந்தா என் மனைவிக்கவே முடியல, நான் எதுக்கு ஃபாஸ்டிங் போடணும்னு சொல்லி ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். புதன்கிழமை இங்கே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோம். அடுத்த நாளும் ஃபாஸ்டிங், வியாழக்கிழமை ஃபாஸ்டிங் முடிக்கிறோம். அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காதபடிக்கு. அப்போ இதுதான் தேவனோடு. என்ன பிரச்சனை, எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் நம்ம காத்துக்கணும். வேதம் சொல்லுது, இங்கே வாசிக்கும் பொழுது, தங்கமானது அது என்ன செய்யுமா? அக்கினினால சோதிக்கப்படும் போது, அக்கினியில அந்த தங்கத்தை சுட்டு எரிக்க 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 தான் அது மெருகேறும். பல 1000 கிலோ வெயிட் உள்ள தங்கத்தை சுட்டு 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 கடைசியில ஒரு சின்ன துண்டு எடுக்கிறான், ஒரு துண்டு எடுக்கிறான். அதே போலதான் நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வைக்கும் பொழுது நம்ம நினைக்க, ஒரு நாள் விசுவாசித்து இன்னைக்கு விசுவாசம் நாளைக்கு வீட்டு வாடகை கட்டிடலாம், இன்னைக்கு விசுவாசித்து இப்ப விசுவாசித்து சாயங்காலம் இஎம்ஐ கட்டிடலாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய காத்திருப்பு அதிகமாகும் பொழுதுதான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அற்ப விசுவாசிகளா இருக்கிறீங்க. அந்த நேரம் விசுவாசிக்கிறீங்க, அந்த நேரம் விட்டுறீங்க. அதனாலதான் சாத்தான் உங்களை நல்ல தலையில ஏறி முளக அடைச்சிக்கிட்டு இருக்கிறான். உங்க வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அவ்வளவுதான் முடிச்சு. ஆண்டவர் சொந்த காத்திருக்க பாருங்க. காத்திருக்கும் போது கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்யணும். அடுத்து 3வது காரியத்துக்குள்ள போயிடுவோம். 3வது காரியம் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஸ்தோத்திரம். அடுத்து அன்பு நம்பிக்கையை உண்டாக்கும். எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு. பொய்யான அன்பு, வேஷமான அன்பு, ஏதோ கிடைக்கிறதுக்காக அன்பு அப்படி இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? இங்க பார்க்கணும், அப்புறம் எழுதணும். அப்போ என்ன அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவினுடைய அன்பு. அதுக்கு அகாப்பே என்று சொல்லி பேர் கொடுக்கப்பட்டிருக்க கிரேக்க பாஷையில. அப்போ என்னுடைய அன்பு எப்படி இருக்கு? கொடுத்தா ஒரு அன்பு, செஞ்சா ஒரு அன்பு. இப்போ நம்மள எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரோஸ்லாண்ட் இருக்கு அப்படின்னா, நான் முறைச்சா அதுவும் முறைக்கணும், இன்னும் அழுகணும். நான் உடனே கீ கொடுத்த மாதிரி
அவனை சிரிக்கணும். இதைத்தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கீ கொடுத்த மாதிரி உடனே சிரிப்பு வருது, உடனே கோவம் வருது, உடனே சபிக்கிறோம், உடனே கெட்ட வார்த்தை பேசுறோம், உடனே நாட்கள் மாறும். அப்படி இருக்கக்கூடாது. அன்பு என்பது வெளிப்படையாக இருக்கக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்தில் தோணும். வேதம் சொல்கிறது, பிறனிடத்திலே உன்னுடைய அன்பு எப்படி இருக்கணும்னா, உன்னிடத்துல நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலே சொல்ல புரியுதா இல்லையா? என் இடத்துல நான் அன்பு செலுத்துறது போல பிற இடத்துலையும் அந்த அன்பு நமக்குள்ள வரணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்ட்ட அந்த அன்பை பார்க்கவே முடியல, நடிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய ஊழியக்காரன் நடிக்கிறத பார்க்க முடியும். எத்தனை ஊழியக்காரன் நடிச்சு ஏமாத்திருக்கான் தெரியுமா? எத்தனை விசுவாசி நடிச்சு ஏமாத்திருக்கு தெரியுமா? அது தேவைக்கு மட்டும் ஆளாடிட்டு எத்தனை என் சொந்த பந்தங்களை எவ்வளவு பேர் ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு தெரியும், இவனுடைய அன்பை காமிச்சா வந்து சுருட்ட முடியும் தெரியும். அதனால கரெக்டா சுருட்டி என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அவனை மாதிரி நான் சுதாரிக்கல, என்ன மாதிரி நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அப்போ அன்பு நமக்குள்ள நம்பிக்கை உண்டாக்கும். வேதம் சொல்லி, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய இந்த மூன்றும் நிலைத்திருக்கின்றன, இவற்றுள் அன்பே. அப்போ அன்பு உனக்குள்ள, கிறிஸ்துவினுடைய அன்பு உனக்குள்ள வரும் பொழுது அந்த அன்பு என்ன செய்யுது? எரேமியா 29:11 கர்த்தர் கூறுகிற காரியங்களை சொல்ல பார்க்க முடியும். 29:11 Jeremiah chapter 29 verses 11. எரேமியா 29:11. எரேமியா முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ இந்த அன்பு உங்களுக்குள்ள வரும்பொழுது அந்த அன்பு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் நமக்காக வச்சிருக்கிற அந்த திட்டம் தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. நம்ம சொல்லுவோம், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தீமை வந்துருச்சியா, என் வேலையில இப்படிப்பட்ட ஒரு தீமை வந்துருச்சியா, என் வியாபாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீமை வந்துச்சு, என் படிப்பில் இப்படிப்பட்ட தீமை வந்துச்சு, என் சபையில் இப்படிப்பட்ட ஒரு தீமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். தீமை கிடையாது, அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக. அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு அதுதான் வேதம் சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது. இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது வாசித்தோம், அன்பு நமக்கு நம்பிக்கையை தரும். முன்னு தேவன் பேர்லையும் நம்பிக்கை வைக்கணும், தேவனுக்குள்ள இருந்து மனுஷன் பேர்லையும் நம்பிக்கை. அப்போ இந்த அன்பு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம அன்புள்ள உண்மையான அன்புள்ளவர்களாக மாறணும். எனக்கு விசுவாசிகள் சாப்பிட்டியா தூங்குனியா கேட்க வேண்டாம், உனக்கு என்ன உதவி வேணும் கேட்க வேண்டாம். அன்பா ஒரு புன்னகை, அந்த புன்னகையில தெரியும். அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் அப்படி பார்ப்பாங்க, சில பேர் அப்படி பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். அன்பு அந்த கண்ணில் தெரியும். போன வாரம் பார்த்தேன் பாருங்க, போன வாரம் மெசேஜ் கொடுக்குறப்பாரு, அந்த கலையரசி அம்மா என்னை பற்றி ஒரு சாட்சி சொல்லும் போது அழுதாங்க தெரியுமா? இந்த அம்மாட்ட ஏன் அழுகிறீங்க? இப்படி ஒரு ஊழியக்காரர் நான் இந்த வயசுல சந்திப்பேன்னு தெரியவே தெரியாது. அவங்க கடைசியில் சொல்லிட்டு போறாங்க, இப்படி கடைசியில் அவங்க பாஸ்டம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நான் பார்த்துட்டேன், இப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருக்கிறாங்களான்னு நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அன்பு என்பது காசு கொடுத்து அடிச்சு நான் நடந்துக்கிற நடக்கையில அன்பு தானா வரும். அந்த அன்பு உள்ள போய் திரும்ப வெளியே வரும். அதான் வேதம் சொல்லி, உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கானவை அல்ல, சமாதானத்துக்கு. அதாவது நல்ல வாழ்க்கைக்கான நல்ல திட்டம், எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் தெளிந்த புத்தி நீதியும்
நீதி தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஆமென். அப்போ இந்த அன்பு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கை நமக்குள்ள என்னென்ன காரியங்களை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை பார்க்கும் 12-13 வசனங்களை பார்க்க முடியும். அவபக்தி லௌகிக இச்சைகளை வெறுத்து தள்ளுகிறது. இந்த உலக ஆசை பாசம், உலக திட்டம், உலக காரியங்களை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடுது. உண்மையான அன்பு நமக்குள்ள வரும்போது அந்த அன்பு ஆண்டவர் மேல வைக்கும்போது, அந்த அன்புக்குள்ளாக ஆண்டவர்கிட்ட இருந்து பிரதர் மேல சிஸ்டர் மேல வைக்கும் பொழுது, மனைவி மேல கணவன் மேல வைக்கும்போது, பிள்ளைகள் மேல வைக்கும்போது, குடும்பத்தை நேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் நேசிக்கணும் சொல்லுவது இல்லையா? இப்போ பாஸ்டர் ஐசக் இருக்கிறப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் நேசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையை நேசிக்காதபடிக்கு அற்பமாக நான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன்னா என்னுடைய வாழ்க்கை நாசமாகும். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் நேசிக்கும் போது என்னுடைய மனைவியை நான் நேசிப்பேன். என் மனைவியை நான் நேசிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சின்ன காயம்னா நான் துடிச்சு போயிடுவேன். அவள் கஞ்சி குடிக்கிறா அப்படின்னா அந்த 6 நாள் அவள் கஞ்சி குடிச்சுக்கான, நானும் 6 நாள் கஞ்சி குடிச்சிருக்கிறேன். அவள் 6 நாள் மோர் குடிச்சிருக்கானா 6 நாள் மோர் குடிச்சிருக்கிறேன். என் கண்ணு முன்னாடி பிரியாணி இருக்கு, என் கண்ணு முன்னாடி குஸ்கா இருக்கு, என் கண்ணு முன்னாடி தக்காளி சோறு இருக்கு. ஆனா நான் சாப்பிட்டது என்னுடைய மனைவி அப்படி சாப்பிட்றா, நானும் அதை சாப்பிடுவேன். இப்படிதான் இருந்தேன்லப்பா. இது பெருமைக்காக இல்லைங்க, சத்தியமா நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது. இது பேருக்கும் பெருமைக்கும் இல்லை, அன்பை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்பு நம்பிக்கை உண்டாக்கும். அப்போ என்னுடைய மனைவிக்கு என் மேல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நம்பிக்கை வரும். என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போக மாட்டாரு, அவரை நம்பி என் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்க முடியும், என் வாழ்க்கையை கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். என் பிள்ளைகிட்ட எங்க அப்பா என்னை பார்த்துக்கிறார், எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு, என்னை வாழ வைப்பாரு என்ற நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். என் சபையில் இருக்கிற விசுவாசிகள் இந்த பாஸ்டர் மேல நம்பிக்கை வச்சுச்சோம், குறிப்போட சொல்லலாம், ஜெபிக்க சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்பதாங்க சாட்சிகள் உண்டாகும். இன்னைக்கு சாட்சி வரீங்கல்ல, வீட்டு கூட்டம் வந்து எங்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுது. அப்போ இதெல்லாம் எங்க அந்த அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு. நான் உங்களிடத்துல வந்து யோசிக்கிறேன், நீங்க இடத்துல வந்து யோசிக்கிறீங்க. அந்த அன்பு பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அந்த அன்பு பரிமாறிக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள தேவனுடைய பக்தி உருவாகுது. இந்த இடத்துல வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தி, நீதி, தேவபக்தி. ஆமா, நல்ல கவனம் பாருங்க. இந்த அன்பு நமக்குள்ள வரும்போது நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கை நமக்குள்ள என்ன கொண்டு வருதுன்னா, அவபக்தியையும் உலக இச்சைகளையும் வெறுக்க வச்சுட்டு நமக்குள்ள நல்ல தெளிந்த புத்தியை கொடுக்குது, நீதியை கொடுக்குது, தேவ பக்தியை கொடுக்குது. இது இந்த உலகத்துல நம்மள வாழ, ஜீவனம் பண்ண, நம்மளை பிழைக்க வைக்க. இந்த பூமியில பிழைக்கணும்னா நம்ம என்ன நினைப்போம், என்னால பிழைக்க முடியாது, செத்து போயிடலாம், ஓடி போயிடலாம், இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், அந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், இங்க பஞ்சமனை அங்க போறது, அங்க பஞ்சமனை இங்க போறது, இங்க பிரச்சனை அங்க, இப்படி இல்லை. நம்ம கொடுக்கப்பட்டாச்சுன்னா அந்த ஊர்ல அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு தெரிந்து கொண்ட ஒரு இடத்துல கொண்டு வந்துக்காருன்னா அங்கனக்குள்ள நான் வாழ்ந்து ஜீவனம் பண்ணி காமிக்கணும். அப்போ இந்த 3 காரியம் எனக்குள்ள நான் அன்பு வரும்போது நான் அன்பு நம்பிக்கையா மாறுது. அந்த நம்பிக்கை என்னை வாழ வைக்குது, ஜீவனம் பண்ண வைக்குது, என்னை வாழ்ந்து காட்ட வைக்குது. எப்படி வாழ்ந்து காட்ட வைக்குது? 3 காரியங்களை எனக்குள்ள பார்க்க முடியும். 1 தெளிந்த புத்தி, 2வது நீதி, தேவபக்தி. தெளிந்த புத்தி வேணும். சொல்றதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டக்கூடாது. எது சொல்றது சரியோ அதுக்குள்ள தேவ பக்தியை கொண்டு வரணும். அப்படிதான் வாழ முடியும். ஆமென். இருக்கீங்களா? அடுத்து அவர் நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நம்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசவம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு. அப்போ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது அந்த நம்பிக்கை உருவாக்குது. அந்த நம்பிக்கை நாம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை செய்து முடிக்குது. இருக்கீங்களா? என் கண் கொண்டு பார்க்கும்படி வருமானமே வராது, வருமானத்தின் வாசலே கிடையாது, யார்கிட்ட கையேந்துவன்னு தெரியாது.
எனக்கு இந்த மாதம் வாடகைகள் கொடுக்கணும், கரண்ட் பில்கள் கொடுக்கணும், சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் பார்க்கணும், ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும், மருந்து செலவு எவ்வளவோ இருக்கு. ஆமா, என்னுடைய தேவைகள் எப்படி இருக்கு? ஆமென். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 படிக்க வேண்டாம், வாசித்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் மறிச்சு போறான். அந்த இடத்துல ஊழியக்காரன் மறிச்சு போன உடனே ஒரு தீர்க்கதரிசி வராரு. ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, கடன் இருக்கு, கடனை அடைக்கணும். என்ன பண்றாங்க? அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க வீட்டில் பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா, இருக்கிற எண்ணெயை கொண்டு வா, ஊத்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் இந்த மாசம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். தீர்க்க தரிசனமான பேசிக்கிட்டு எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி கடன் கட்டுவேன், எப்படி வட்டி கட்டுவேன், எப்படி தவணை கட்டுவேன், அடகு வச்ச பொருள் எப்படி திருப்புவேன், எப்படி வேலைக்கு போவேன், எப்படி வருவேன், என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, என் வண்டியில் காற்று இல்லை, நான் பலவீனமாக இருக்கிறேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆண்டவரை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிடுவார். இந்த ஏழை ஊழியக்காரனுடைய வீட்டில் எண்ணெய் வந்து கடனெல்லாம் அடைச்சது போல உங்கள் கடனெல்லாம் அடையும். முதல்ல குணம் நம்பிக்கை உண்டாக்கும், 2வது காத்திருப்பு நம்பிக்கை உண்டாக்கும், 3வது அன்பு நம்பிக்கையை உண்டாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு இடத்துல பார்க்க முடியும். யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அமலேக்கியர்களை இஸ்ரவேலை ஜெயித்தாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? இஸ்ரவேல்கிட்ட என்ன இருந்துச்சு? அமலேக்கியர்கள் வரும்போது இஸ்ரவேல்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை, நம்பிக்கையே கிடையாது அவங்கள்ட்ட. கையில ஈட்டு எதுவுமே கிடையாது. இஸ்ரவேல் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கான பலன் கிடையாது. அமலேக்கியர்கள்ட்ட பலன் இருக்கு, ஈட்டிகள் இருக்கு, படைகள் இருக்கு. இஸ்ரவேல்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதே போல நீங்க கூட இருக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. ஐயா, இந்த மாசத்தை எப்படி நாட்டு 7 மாசம் ஓடி போச்சு என் வாழ்க்கையில, கண்ணை மூடி தர மாதிரி ஓடி போச்சு. 8ஆம் மாசம், 9ஆம் மாசம், 10ஆம் மாசம், 11, 12 எப்படி ஓடும் தெரியாது, என்ன செய்வது, எப்படி கடனை கட்டுவேன் எப்படி தெரியாது. அமலேக்கியர்கள் வரும்போது என்ன அப்படியே கஷ்டப்படுத்தாங்க. அப்போ மோசே ஒரு பலிபீடம் கட்டினான் பாருங்க. அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் வச்சான். என்ன பேர் வச்சான்? கர்த்தர் என் கொடி, யாவே நிசி. ஆமென். அப்படின்னா கர்த்தர் என் கொடி, யெகோவா நிசி அப்படின்னு சொல்லி பேர் வச்சான். அப்போ அந்த பேர் வச்ச உடனே அவனுக்குள்ள ஜெயக்கொடி, யெகோவா நிசினா ஜெயக்கொடி, ஜெயக்கொடி வந்துருச்சு. அமலேக்கியர்கள் வீழ்த்திட்டாங்க. அதே போல் இந்த மாசம் நீங்க பலவீனமா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், கடன் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், மரண பயம் இருக்கலாம், ஏவல் இருக்கலாம், சூன்யம் இருக்கலாம், மந்திரம் இருக்கலாம், வசியம் இருக்கலாம். வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நாங்கள் பிரிய போகிறோம் என்ற சூழ்நிலை இருக்கலாம். பிள்ளை பெறாத மலடியாக இருக்கலாம், பிள்ளையே இல்லைன்னு இருக்கலாம். கர்த்தர் வாழ்க்கையில பிள்ளைகளை கொடுப்பார், வாழ்க்கையை மாற்றுவார், பிரிஞ்சுக்கிற குடும்பம் ஒன்று சேர்ப்பார். வீடு இல்லையேன்றவங்களுக்கு வீடுகளை கொடுப்பார், வியாபாரம் இல்லையேன்றவங்களுக்கு வியாபாரத்தை கொடுப்பார். என் வேலையில மிகவும் பிரச்சனையா இருக்கு, கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை பிடிச்சுக்கோங்க. 1, முதலாவதாக சொல்லப்பட்டது போல, முதல் காரியம் என்ன சொன்னீங்க? முதல்ல என்ன சொன்னீங்க? குணம். 2வது, 3வது, இந்த 3ஐயும் பிடிச்சுக்கோங்க. வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? பெரிய பலவீனம், எந்திரிக்க முடியும், ஜெபம் பண்ணுங்க. வாக்குவாதம் நடக்குது, ஜெபம் பண்ணுங்க. சண்டை நடக்குது, ஜெபம் பண்ணுங்க. கோர்ட்டு வாசலுக்கு போறீங்க, ஜெபம் பண்ணுங்க. கோர்ட்ல எல்லாமே ஜெயமாகும். உங்க மேல வழக்கு போட்டவங்க பூரா புறமுதுகாட்டி ஓடிய போயிருவாங்க. இருக்கீங்களா? வம்பு வழக்கு. அதுக்காக காதல் பண்றேன் பாஸ்டர், காதல் என்ன காதலோட சேர்த்து வைங்க அப்படின்னா ஜெபமான நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நேருக்கு மாறாக இருக்கக்கூடாது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டு, அடுத்தவன் பிள்ளை மேலே ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்காது. உங்களுக்கு உரியதில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும். அடுத்த வேலை மேலே பொறாமப்பட்டு ஆசைப்படக்கூடாது. உன் வேலையே நீ ஆசைப்படணும். உன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படணும், புருஷன் மேலே ஆசைப்படணும், உன் பிள்ளை மேலே ஆசைப்படணும். இருக்கீங்களா? அதை விட்டு நீ நேருக்கு மாறாக பண்ணிட்டு பாஸ்டர் நடக்கலைன்னா நான் பொறுப்பு கிடையாது. அதுக்கு பொறுப்பு துறப்பு. ஆமாம், அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கிறவங்களாம், துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்களா மாறணும்.
குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமைக்குள்ள வரும், குடும்பங்களுக்குள்ள அன்புக்குள்ள வரும், குடும்பங்களுக்குள்ள சமாதானத்துக்குள்ள வரும். கணவன் மனைவி கையை பிடிச்சி என்ன பண்ணணும், குலுக்கி ஜெபம் பண்ணணும். கையை பிடிச்சி கல்யாணம் முடிச்ச டைமில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கையை பிடிச்சி கோர்த்து ஜெபம் பண்ணுங்கப்பா. 2 பேரும் முழங்கால் போட்டு கையை பிடிச்சி கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய மனைவிக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் வந்துருச்சு. பாஸ்டர் 2 பிள்ளைகள் பெற்ற நேரமில்லை. அப்போ கேன்சர் ஆட்டான். மதுரையில் சொல்லிட்டாங்க. பெங்களூருக்கு வந்தோம். பெங்களூர் வைதேகி ஆஸ்பத்திரி இப்போ இருக்கான்னு தெரியல. வைதேகி ஆஸ்பத்திரி அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க வைதேகி ஆஸ்பத்திரி போங்க அப்படின்னாங்க. அங்கே போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா ஆஸ்பத்திரி போங்க நாங்கள். அதுக்கப்புறம் 7th டே ஆஸ்பத்திரி போங்க நாங்கள். எல்லா ஆஸ்பத்திரி போனால் ஒரே ரிசல்ட்டு, கர்ப்பப்பையை எடுக்கணும். இவங்க சொன்னாங்க கர்ப்பப்பையை எடுக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என் பிள்ளைகளை தூக்கி சுமந்தது, அதை நான் எடுத்து குப்பையில் போட மாட்டேன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் கை கோர்த்து, 2 கையை அப்படி கோர்த்து, யாவும் இருக்காமா முழங்காலில் நின்று 3 மணி நேரம் செபிக்கிறோம். எனக்கும் அவங்களுக்கும் ஒரே தரிசனம். நான் கண்டுபிடிச்சி ஒரு தரிசனம் சொன்னேன், அவங்களும் அதே தரிசனம் சொல்கிறாங்க. ஒரு கை அப்படியே அவங்க கர்ப்பை பையில் இருக்கிற அந்த புண்ணுகளை ரத்தத்தோடு எடுத்து அப்படி போட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கர்ப்பப்பை எடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் சுகமாக இருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதமானவர். என் வாழ்க்கையில் நடந்தது, கணவன் மனைவி ஜெபித்தோம். இன்னைக்கும் கடன் இருக்கு, ஜெபிப்போம். தேவைகள் இருக்கு, ஜெபிப்போம். நான் என்னுடைய மனைவியும் சுகமா படுத்தோட தூங்க மாட்டோம். நிறைய உபவாசம் போடுவோம். சாப்பிடாம போனால் தண்ணி குடிக்காம தான் ஜெபம் பண்ணுவோம். சாப்பிட்டு திருப்தி ஏப்ப முடியும் அப்படின்னு செய்ய மாட்டோம். காற்று கூட வராது, வெறுவாய்க்கு வந்து காற்று கூட வராது. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் போராடி நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு இருக்கோம். கர்த்தரத்தில் நல்ல பேர் உருவாக்கி கொண்டு இருக்கோம். சும்மா இல்லை, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்காக ஒரு நேரம் உபவாசம், கர்த்தருக்காக ஒரு நேரம் பைபிள் படிங்க, கர்த்தருக்காக ஒரு நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். சரிங்களா? சோசியக்காரன் சொன்னா, ஜாதகக்காரன் சொன்னா, கிளி ஜோசியக்காரன் சொன்னா, வீட்டுக்கு முன்னாடி போற குடுகுடுப்புக்காரன் சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, ஏத்த வீட்டுக்காரன் அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா நடக்குது. ஆண்டவர் சொன்னார். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னா செஞ்சா தோத்து போவீங்களா? தோக்க மாட்டீங்க. எங்கள் வீட்டு வாசலில் ஒரு போன மாதத்தில் ஒருத்தன் வந்தான். ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். இப்போ போன மாதத்தில் இன்னொருத்தன் வந்தான். குடுகுடுப்புக்காரன் கிடைக்கடின்னு வந்தான். ஆண்டவன் கூட இருக்கிறாரு. ஆமாம், இருக்கிறார். நான் சொன்னேன் இருக்கிறார். உன் மூஞ்சை பார்த்தா நான் சோசியமே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்டா சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உனக்கு சொல்ல, நீ பல பேருக்கு சொல்லுவேன், நீ வந்து பெரிய ஆள், ஆண்டவரோட எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க தெரியுதுல்ல. இப்போ இதான் காசு, நான் தரமாட்டேன். 5 பைசா தரமாட்டேன், அதை வாங்க முடியாது. நீ கொடுத்துருவேன், நல்லவன், உன் அன்பானவன், நீ அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன். அது அவனுக்கு தெரியுது பாருங்க. இதுதான் விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒரு வாழ்க்கையை பண்ணணும். எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு முழுந்துக்கிட்டு கேக் கொடுத்தா சிரிக்க, கீ கொடுத்தா 3 கீ கொடுத்தா சண்டை போட, அப்படி இருக்கக்கூடாது. எப்பயும் ஒரே போல இருக்கணும். அதைத்தான் இந்த மாதம் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாரு? இப்போ வாசிங்க வாக்கு தத்தத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13 வசனம் எடுத்து சத்தமாக வாசிக்கணும். நீ முணுமுன்னு வாசித்தீங்கன்னா முணுமுன்னு போயிடும். வாக்கு தத்தத்தை வாசிங்க. நம்பிக்கையின் தேவன் உங்களை சகல சந்தோஷத்தில் சமாதானம். கடன் மாறும், கவலை மாறும், கஷ்டம் மாறும், வியாதி மாறும், துக்கம் மாறும், துயரம் மாறும், பற்றாக்குறை மாறும். உங்களுடைய எல்லா இயமைகளும் கட்டி கொடுப்பீங்க. நீங்க சுமந்து இருக்கிற எல்லா சாப பாவத்தையும் நீக்கி ஆசீர்வாதத்தை இந்த மாசம் சமாதானம். நீ ஆரம்பிக்கும் போது துக்கமா இந்த மாசம் என்ன செய்ய போறேன் முடிவு பாருங்க. பெரிய சாட்சிய சபை கத்துவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்தத்தின்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
எப்படிப்பட்ட பற்றாக்குறை இருந்தாலும் மாறட்டும். எப்படிப்பட்ட கஷ்டம், கடன் இருந்தாலும் மாறும், துக்கம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும் மாறும், மரண படுக்கை, மரண போராட்டம் மாறும். என் கணவன் குடியிலிருந்து மாற வேண்டும், மாறட்டும். என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா மாற வேண்டும், மாறட்டும். உங்களால முடியாத காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கடந்து போகுதோ அங்கெல்லாம் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.